அம்மாண்ட இதை பத்தி சொன்னீங்கன்னா ஓகே. இந்த வகுப்பு தொடங்கினதுல இருந்து புள்ளிகளும் கொஞ்சமா போயிட்டு பாக்குறது என்ன வேலை செய்றீங்க? ஒரு ஞாயிறு தான் செய்யணும். ஒரு மாதம் இப்போ இன்னும் உங்களோட மாதிரியாக நாங்கள் எடுத்து போட அதையும் பார்த்துட்டு நிறைய உதவிகள் செய்வார். அம்மா நம்பினும் கையோட பழைய மாதிரி கஷ்டப்பட்டுருக்காண்டா அம்மா கட்டாயம் உதவிகள் செய்யணும். நான் இதோட வீடியோ முடிப்போம். வீடியோ பார்த்து வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அபிராமி அம்மாண்ட அறநிலையில் இவ்வளோ பொருட்களை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த அக்காடை வந்து என்னென்ன மாதிரி அம்மாண்ட இதை பற்றி சொன்னீங்கன்னா ஓகே. இந்த வகுப்பு தொடங்கினதுல இருந்து புள்ளிகளும் கொஞ்சம் அக்கறையா ஞாயிற்றுக்கிழமையில வீடுகள்ல நிக்காம நாங்க படிக்கணும் என்றதுக்காக இந்த வரியினம் அங்க இல்லையன்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே எங்களுக்கு பெரிய கவலையா போயிட்டுது. ஏன்டா புள்ளிகளும் வீட்டுல ஒரு பாடம் படிச்சுதான் போகும் தானே அண்டு புள்ளிகள் வரியினம். ஓ உதவி திட்டம் தந்தபடியா கொஞ்சம் எங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது எனக்கும் அம்மா ஒராளே இல்லாம இருக்கிறா, நடக்க மாட்டா. இந்த டாய்லெட் வசதிகள் கொஞ்சமே இல்லை. அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. நானும் அம்மாவும் ரெண்டு பிள்ளைகளும் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. கூலி வேலைக்கு தான் போனீங்க. உங்களுக்கு கட்டாயமா டாய்லெட் வசதி ஒன்று தான் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அம்மா பாத்தீங்கன்னா கணவன் வந்து கைவிட்டாரு. கணவன் வந்து கைவிட்டார். தனியாக குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி பெரிய ஒரு கஷ்டமே. அதோட முக்கியமா டாய்லெட் வசதி இல்லையாம். டாய்லெட் வசதி தான் முக்கியமா அக்காவுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வேறு யாரை கேட்கலாம், சொந்தங்களை தான் கேட்கலாம். அக்காவுக்கு வந்து கட்டாயமா டாய்லெட் வசதி ஒன்று செட் பண்ணி கொடுக்கணும். அக்கா கணவனை இழந்து தனி ஒரு நிலைமை அடிக்கக்கூடிய பெரிய ஒரு கஷ்டம். என்ன வேற 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 உதவி ஒன்றும் இல்லையா? நீங்க தனியா தான் இப்போ வேலையை போய் பிள்ளைகளை பாக்குறீங்க. எத்தனை பிள்ளைகள் சொன்னீங்க? ரெண்டு பிள்ளை. பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறவாதான் கடைசி. மற்ற பேர் கொஞ்சம் 17 வயசு. அவருக்கு படிச்சு ரோயல் படிச்சுட்டு நிப்பாட்டிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா 14 வயசு ஒரு படியான ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன வயசு பொம்பளை பிள்ளை. ரெண்டு பிள்ளைகளையும் அம்மா தான் கூலி வேலையை போய் பாக்குறவா. உண்மையிலே செய்ய ஒரு கஷ்டமா இருக்கு. சொல்லி பாத்தீங்கன்னா கணவன் இல்லாம பிள்ளைகளை வளர்க்கணும் சரியான கஷ்டம். நடக்க மாட்டா இல்ல என்ன பிடிச்சோண்டுதான் அப்படி என்ன நடக்கும். என்ன கால் எடுத்துட்டோம், கால் கைக்கு அண்ணா செத்ததோட அப்படிதான். சரி ஓகே. நீங்க இப்ப அம்மாட்ட வந்திருக்கீங்களா? அம்மா அவங்களோட சகல உதவியும் செய்வா. ஏண்டா எங்க அத்தை மூலமா தான் சகல உதவியும் செஞ்சு விட்டுருக்கா. இப்ப ஏண்டா இப்ப ஒரு ஞாயிறு தான் செய்யணும். ஒரு மாதம் இப்போ இன்னும் உங்களோட மாதிரி ஆக நாங்க எடுத்து போட அதையும் பார்த்துட்டு நிறைய உதவிகள் செய்வா. அம்மா நம்பினும் கையோட பழைய மாதிரி அத்தியாகம் வருது தானே. சரி ஓகே. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காண்டா அம்மா கட்டாயம் உதவிகள் செய்யணும். நான் இதோட வீடியோ முடிப்போம். வீடியோ பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.